ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி டவுன்லோட் போடுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பிள்ளைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று அடிக்கிறேன் கூகுளில் போய், அதேமாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோட்டோஷாப் CS6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோட்டோஷாப் CS6 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷனை பற்றி தான் நம்ம டுட்டோரியலும் போட போகிறோம். ஸோ அதனால தான் CS6 உங்களை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் எதை சொல்லுவீங்கன்னா 1 GB வரை இருக்கிறது நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் 226 MB தான் டவுன்லோட் போட்டிருக்கேன். அதுவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் 1 GB வரை தான் இதில் 1 GBக்கெலாம் இருக்குது. நீங்கள் அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரோக்குன்னு இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 GBக்கு இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து 1 GB, இதையும் நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா கீழே ஒன்று இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 1 GB இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 700 MB கிட்ட இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் டவுன்லோட் போட்டதாக இருந்தால் டவுன்லோட் போட்டுக்கலாம். இந்த ரெண்டையும் டவுன்லோட் போட்ட பின்னாடி என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இது இல்லாட்டி இதாவது ஒன்று போட்டுக்கோங்க. என்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 226 MB இருக்க வேறு ஃபோட்டோஷாப் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 226 MBக்கு ஒரு ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன். CS6 தான். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, CS6 226 MB. இதை வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த மாதிரி ரன் ஆகும். நெக்ஸ்ட் எதுவுமே நீங்கள் பண்ணணும்னா நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து போயிட்டே இருந்தால் போதும். இது வந்து 32 பிட்டுக்கான ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து 64 பிட்டில் எடுக்குமானா எடுக்கும், அதெல்லாம் தாராளமாக எடுக்கும். 32 பிட்டுக்கான அந்த ஃபோட்டோஷாப் இது. ஸோ முடிஞ்சு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில நேரம் ஐக்கான் வந்து கிரியேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆக கிளம்பிடும். ஸோ CS6 எக்ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி நம்ம உள்ளே எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டால் பண்ணுற வரையை தான் நான் சொல்லித்தரேன்னு நினச்சேன். ஸோ சொல்லி தந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஐக்கான் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போங்க. கம்ப்யூட்டருக்குள்ளே C:*, ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளே, அடோப்புக்குள்ளே, ஃபோட்டோஷாப் CS6ல் கீழே வந்து இருக்கும் ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிரியேட் ஷார்ட்கட்னு சொல்லிட்டு சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட்கட் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.